மன்னார், குஞ்சுக்குளம், பெரியபண்டி விரிச்சான் பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று சந்தித்தார். பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம், ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட குழுவினர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குளங்களையும் பார்வையிட்டனர். சின்ன குஞ்சுக்குளம், நரிகலைச்சான் குளம் ஆகிய 2 குளங்களை பார்வையிட்டிருந்தோம். அந்த குளங்கள் முழுமையாக சேதமடைந்து அழிவடைந்து விளைச்சல் நிலங்களும் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன. குளம் மற்றும் அணைக்கட்டு, அதே போல வாய்க்கால்கள், விளைநிலங்களில் ஏற்பட்ட பாதிப்பு போன்றவற்றுக்கான புனர்நிர்மாணத்தை செய்வதற்குரிய எஸ்டிமேட்டை உடனடியாக தரும்படி நாங்கள் கமநல சேவை திணைக்களத்துக்கு நாங்கள் பணித்திருக்கின்றோம். விரைவாக அதற்குரிய புனரமைப்பு பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இதனையடுத்து பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் இசைமாலை தாழ்வு பகுதியில் பாதிக்கப்பட்ட குளங்கள் மற்றும் விளைநிலங்களை பார்வையிட்டனர். கட்கடந்த குளம் பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பிரதி அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினார். மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 200 குளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, அணைகள் உடைந்துள்ளன. இதேவேளை வயல் நிலங்களுக்கு பாரிய பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பாதிக்கப்பட்டவை தொடர்பில் மதிப்பீடு செய்து அனுப்புங்கள். அதற்கான நிதியை நாம் விடுவிக்க வேண்டும். பயிர் நிலங்களின் ஆரம்ப நிலைமையை பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்காக ஒரு ஏக்கருக்கு 16,000 வழங்கப்படுகிறது. பாதிப்பு ஏற்பட்டதன் பின்னர் வழங்கப்படும் நட்டையீட்டை அதிகரித்துள்ளோம். இதற்கு முன்னர் மரக்கறி செய்கை பாதிக்கப்பட்டால் ₹1 கூட வழங்கப்படவில்லை. தற்போது ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் நட்டையீடு வழங்குகின்றோம்.